வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் ஸ்டஃப்டு கத்திரிக்காய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சாம்பார், ரசம், தயிர் சாதத்துக்கு எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு. கத்திரிக்காய்க்கு ஸ்டஃப் பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் கறி மசால் பவுடர், இதுலையே பட்டை, அன்னாச்சி பூ எல்லாமே கலந்துருக்கு. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணது, 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், ஒரு சின்ன சைஸ் தக்காளி பழம் விதைகளை எல்லாம் நீக்கிட்டு அந்த சதை பகுதியை மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3/4 இன்ச்சு இஞ்சி தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு 7-8 பூண்டு பல், அதையும் இந்த நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இதையெல்லாம் வதக்கிடலாம். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் நறுக்கின இஞ்சி துண்டுகள், பூண்டு, வெங்காயம் இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தில் உள்ள நீர் சத்தெல்லாம் போகட்டும். பூண்டு, வெங்காயம், இஞ்சி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேங்காய் துருவல் சேர்த்துட்டு தக்காளியையும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்க்கும்போது விதைகளை நீக்கிட்டு சேர்த்துக்குங்க. விதைகள் இருக்கிறதுனால ஒரு மாதிரி நீர் சத்தோடு இருக்கும். இந்த தக்காளியும் இந்த தேங்காய் துருவலும் நல்லா வதங்கட்டும். தேங்காய் துருவலோட கலர் நல்லா மாறி வரணும். நல்லா வதங்கிடுச்சு. அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், எடுத்து வச்சு அந்த கறி மசால் பவுடரை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மசாலுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கணும். உப்பு பார்த்து சேர்த்துக்கணும், இல்லைன்னா அந்த ஸ்டஃபிங் உப்பு கரிச்சிட்ருக்கும். இது ஆறுனதுக்கப்புறம் தண்ணி சேர்க்காம நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கத்திரிக்காயோட காம்பில் இந்த அளவு கட் பண்ணிக்கங்க. அப்போ தான் குழையாமல் இருக்கும். கட் பண்ணிவிட்டு இதை 4ஆக கட் பண்ணிக்கணும். இப்படி கட் பண்ணும்போது இடையில பூச்சி இருக்கா என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இப்படி விரித்து பார்த்தோம்னா தெரியும். பூச்சி இருந்தால் அந்த கத்திரிக்காய் யூஸ் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கலாம். இப்படி எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணிடலாம். ஒரு கத்திரிக்காய்க்குள்ளேயும் மசாலாவை வச்சிடலாம். நல்லா இப்படி பிரிச்சுட்டு இப்படி உள்ள நல்லா தள்ளி விட்டுறணும். இதே மாதிரி இந்த சைடும் பிரிச்சுட்டு இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயிலையும் நம்ம அடைச்சிடலாம். எல்லா கத்திரிக்காயிலையும் மசால் வச்சு ஸ்டஃப் பண்ணியாச்சு. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் தேவைப்படும். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. கறிவேப்பிலை, ஒரு 10 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, அதை சேர்த்துக்கலாம். இப்போவே இந்த வெங்காயத்துக்கும் அந்த கத்திரிக்காய்க்கும் சேர்த்து உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கின உடனேயே கத்திரிக்காயை ஒவ்வொன்றா சேர்த்துடலாம். ஏற்கனவே நம்ம கத்திரிக்காயை மசாலில் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு உப்பு சேர்த்துருக்கோம். இது ஒவ்வொரு கத்திரிக்காயாக இதில் சேர்த்துக்கலாம். அதனால் இப்போ 2வது தடவை உப்பு போடும்போது பார்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இது கொஞ்ச நேரம் மூடி போட்டுருக்கட்டும். அதுக்கப்புறம் பரட்டி விடலாம். மூடி போட்டு கொஞ்ச நேரத்திலேயே இப்படி பரட்டி விட்டுக்கலாம் எல்லா கத்திரிக்காயவும். எல்லாத்தையுமே பரட்டி விட்டாச்சு.
மறுபடியும் மூடி போட்டுட்டு ஒரு 10 அல்லது ஒரு 15 நிமிஷம் ஆகும். இடையில ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு பரட்டி விட்டுக்கணும். தண்ணி எதுவும் சேர்க்கலை, எண்ணெயும் நம்ம அதிகமாக சேர்த்துருக்கோம். மூடி போட்டிருக்கிறதுனால அந்த மூடியில் உள்ள ஆவிலேயே அந்த கத்திரிக்காயும் வெந்துடும். இன்னொன்று வந்து மசாலும் கொஞ்சம் ஈரத்தன்மையாக இருக்குது, அதனால் வந்து கரெக்டாக இருக்கும். 10 நிமிஷம் ஆச்சு. நல்லா கமகமன்னு இருக்குது ஸ்டஃபிங் கத்திரிக்காய். நம்ம வந்து இடையில ஓப்பன் பண்ணி பரட்டி விடும்போது கவனமாக பரட்டி விடணும், இல்லைன்னா குழஞ்சி போயிடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கத்திரிக்காய் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா வெந்திருக்கு பாருங்க. கடைசியாக கொத்தமல்லி தழையை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக்கி இப்படி போட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸ்டஃப்டு கத்திரிக்காய் சூப்பராக கமகமன்னு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.